ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. நம்ம சுவையான முட்டை குருமா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 5 முட்டை, 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, 5 பல் பூண்டு, உப்பு தேவையான அளவு, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய் தேவையான அளவு, சோம்பு தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் ஒரு துண்டு. நம்ம வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட் பண்ணியிருக்கோன்னு. இதெல்லாம் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சிட்டோம். கடாய் சூடாகட்டும். சூடானே எண்ணெய் ஊற்றலாம். இப்போ எண்ணெய் ஊற்றலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நம்ம 1/4 ஸ்பூனு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். இதிலே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் பொரியட்டும் நல்லா. இப்போ இதெல்லாம் அரைச்சி விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச விழுதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், அந்த பச்சை வாடை போகணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சது அப்படியே தான் அரைச்சோம், வதக்காமல். நம்ம கட் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதையும் ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். கல்லுப்பு 2 ஸ்பூன் போடுறேன். இதை போட்டு ஒரு வாட்டி வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போடுறேன் நான். போதும், ஏன்னா 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். தனியாத்தூளும் 2 ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் ஒரு வாட்டி வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ 4 பேருக்கு தான் எங்களுக்கு குழம்பு, அதனால் இந்த அளவு ஊற்றுறேன். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். குருமா நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம முட்டையை உடச்சி வந்திருக்கேன். ஒரு வாட்டி கலக்கிக்குங்க. இப்போ இதில் முட்டையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கலந்து கொடுக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த முட்டை போட்டிருக்கோம். குருமாவில் கொஞ்சம் நேரம் வெந்த உடனே நம்ம கொஞ்சம் கலக்கி கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ தான் கலக்கி கொடுக்குறேன். அது வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காயும் கொத்தமல்லியும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த தேங்காய் போட்ட உடனே குருமாவை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க. குருமா தண்ணி ஆகிடும். இப்போ கலந்து கொடுத்துடலாம். கொஞ்சம் பாருங்கள், கலந்தாச்சு. இப்போது குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லியை போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சுவையான முட்டை குருமாவை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.